உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்முடைய கேப்சிகம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து பெருமாள் கோவில் பிரசாதம், அதாவது தயிர் சோறு. இது வந்து ரொம்ப சுவையானது. கோயிலில் என்னடா இவ்வளோ ருசியாக செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தர் கோயிலில் வேலை செய்கிற நண்பர்கிட்ட நான் இது எப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொல்லிக் கொடுத்த அந்த மெத்தடில் தான் நம்ம இதை செய்ய போகிறோம். ரொம்ப பேச வேணாம், நம்ம இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 3/4 லிட்டர் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா திக்கான தயிர். லிட்டர் பால் நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூனு, உளுந்து 1.5 ஸ்பூனு, 1/4 ஸ்பூனு கடுகு, 1/4 ஸ்பூனு மிளகு, 1/4 ஸ்பூனு ஜீரகம், 3 பச்சை மிளகாய் பொடிசா நறுக்குனது, கருவேப்பிலை 2 கொத்து, தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய், சின்ன இஞ்சி துண்டு நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த தயிரை நல்லா நம்ம இப்படி அடித்து வச்சுக்கணும். விஸ்கு இருந்தால் நல்லா நீங்கள் அடித்து வச்சுங்க. இந்த இஞ்சி துண்டை நம்ம இந்த தயிரில் அப்படியே கொட்டி வச்சிடலாம். கொட்டி நல்லா கலந்து விட்டுடணும். இந்த தயிரில் நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். அதில் தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சாதம் ஒரு 3 டம்ளர் போட்டு அடித்து வச்சுருக்கேன். நல்லா குழன்னு வடிச்சுக்கணும். அதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா இது மாதிரி நல்லா குழைச்சி விடணும். நீங்கள் எந்த அளவுக்கு சாதத்தை குழைக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த தயிர் சாதம் அருமையாக வரும். சாதத்தை இந்த அளவுக்கு நம்ம குழைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதில் இந்த காய்ச்சி வச்ச பாலை நம்ம அப்படியே ஊற்றிக்க வேண்டியதான். ஊற்றி நல்லா மறுபடியும் குழைச்சி விட வேண்டியதான். இந்த தயிர் சாதத்தில் வந்து பால் ஊற்றும் போது தயிர் சோறு புளிக்காது. அதுக்காக தான் நம்ம பால் ஊற்றுறோம். நல்லா பாலை ஊற்றி குழைச்சி விட்டுற வேண்டியதான். எவ்வளோ லேட்டானாலும் தயிர் சோறு பால் ஊற்றுறதுனால புளிக்காது. இந்த மாதிரி நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு, 1/4 டீஸ்பூனு கடுகு கொட்டிக்கலாம். ஜீரகம் 1/4 டீஸ்பூன் கொட்டிக்கலாம். மிளகு 1/4 டீஸ்பூன் இதையும் கொட்டிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரணும். ஒன்றரை ஸ்பூனு உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம். கடலை பருப்பும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொன்னரமாக ஆகணும். இந்த 3 பச்சை மிளகாயும் இதில் கொட்டிக்கலாம். அது கூட இந்த கருவேப்பிலையும் கொட்டிக்கலாம். சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளி இதில் கொட்டிக்கலாம். ஏற்கனவே சொல்ல மறந்துட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு நம்ம இதை இறக்கி தயிரில் கொட்டிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சாப்பாட்டில் முன்னாடியே போட்டு கலக்கிறனாலும் சரி, இல்லை இதில் போட்டு கலக்கிறனாலும் சரி. இப்போ இந்த சாதத்தில் இந்த தயிரை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கிளறி விடலாம். நல்லா தயிரில் அப்படியே நல்லா கலந்து விடணும். சில பேர் வெல்லம் போடுவாங்க. நம்ம அதில் இந்த வெல்லம்லாம் போடல.
நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம் சாதத்தை. நல்லா கிண்டி வச்சாதான் இந்த தயிர் சாதம் நல்லாயிருக்கும். அம்சமாக வந்திருக்கு, நல்லா வாசனையாக இருக்குது. அவ்வளோதான், தயிர் சாதம், பெருமாள் கோவில் பிரசாத தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த தயிர் சாதத்தை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்கு. நான் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். அந்த கடலைப்பருப்பு, இஞ்சி எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். இது அவங்கவுங்க ரைஸ் போடுற அளவுக்கு ஏற்ற இறக்கம் பண்ணிங்க உங்களோட சாப்பாடெலாம். உண்மையே ரொம்ப ரொம்ப தரமாக இருக்கும். எந்த ஒரு தொல்லையும் கொடுக்காத ஒரு சாப்பாடு இது. இந்த பெருமாள் கோவில் பிரசாதத்தை நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும் நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது இடையில நான் சொல்கிற சின்ன சின்ன குறிப்புகள் உங்களுக்கு கட் ஆகும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு என்றென்றைக்கு எனக்கு வேணும். உங்களுடைய ஆதரவு தான் என்னுடைய சமையலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். உங்களுடைய ஆதரவு என்னென்னைக்கு எனக்கு வேணும். நன்றி உறவுகளே.